Hey, hi students. Welcome to Magic Maths Tamil. எக்ஸசைஸ் 1.3 போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், நான் ஒரு இன்ட்ரடக்ஷன் போட்டிருப்பேன். ஓகேவா? அதை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் இது உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரி, இப்போ எக்ஸசைஸ் 1.3குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின், வெரிஃபை த க்ளோசர் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஃபார் த ரேஷனல் நம்பர்ஸ். 2 ரேஷனல் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? க்ளோசர் ப்ராப்பர்ட்டியை வெரிஃபை பண்ணணுமா, அடிஷனுக்கும் மல்டிப்ளிகேஷனுக்கும். சரியா? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற கொஸ்டினில் இருக்கிற நம்பர்ஸை ஃபஸ்ட்டு க்ளோசர் ப்ராப்பர்ட்டி மேலே ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிக்கோங்க. க்ளோசர் ப்ராப்பர்ட்டி, க்ளோசர் ப்ராப்பர்ட்டி அதில் ஃபஸ்ட்டு ஒன் அடிஷன் a + b ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? அதுக்கு ஃபஸ்ட்டு a கொடுத்துருக்க ரைட் பண்ண. ஃபர்ஸ்ட் ஒன் -5/7, b 8/9. கொடுத்துருக்கிற கொஸ்டின்ல நான் ab ரைட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு க்ளோசர் ப்ராப்பர்ட்டி அடிஷன் செய்ய சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நான் சொல்லி அடிஷன்னா a + b. சரியா? இப்போ ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணலாம். a என்னது -5/7, b 8/9. இதுக்கு ஒன்று கிராஸ் மல்டிபிள் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். நான் கிராஸ் மல்டிபிளை பண்ண போகிறேன். சரி, கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா 5 9s are 45. இங்கே ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்கு, போடுங்க. நெக்ஸ்ட் ப்ளஸ் சைன். 8 7s are 56. நெக்ஸ்ட் கீழே டினாமினேட்டர் 9 7s are 63. ஓகேவா? இப்போ பாருங்க, 1 - 1 ப்ளஸ்ல இருக்கு. ஆல்ரெடி என்ன பண்ணணும், நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பர் சைன் போடணும். ஓகேவா? சரி, இப்போ நான் சப்ராக்ட் எப்படி பண்ணது, இதில் எது பெரிய நம்பர்? 56. ஸோ ப்ளஸ் 56 நெக்ஸ்ட் -45. இது சப்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பர் சைன் போடணும். 6 - 5 1, 5 - 4 1. பெரிய நம்பர் ப்ளஸ்ல இருக்கு. ஸோ இங்கே என்ன ஆன்சர் வரும்? +11/63. ஓகேவா? அவ்வளோ. இதுக்கப்புறம் இது ரெண்டுமே 3 டேபிளில் பண்ணலாம், நான் 11ல் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, சால்வ் பண்ண முடியாது. ஸோ இந்த 11/63ங்கிறது இஸ் இன் ரேஷனல் நம்பர். இஸ் இன் ரேஷனல் நம்பர்னா அது என்ன மென்ஷன் பண்ணுவோம்? Q. ஓகேவா? ரேஷனல் நம்பர் தான். ஓகேவா? அதாவது a/b ஃபார்மில் இருக்கு. ஓகேவா? இது ரேஷனல் நம்பர். சரி, இப்போ க்ளோசர் ப்ராப்பர்ட்டியில் அடிஷன் நம்ம செக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், மல்டிபிள் கண்டுபிடிக்கலாம். a × b. ஓகேவா? செய்ய என்னது அதே தான், -5/7 × bக்கு 8/9. நான் கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ மேலே இருக்கிறது அப்படியே -5 × 8 / 7 × 9. நியூமரேட்டரை அப்படியே மல்டிபிள் பண்ணுங்க, டினாமினேட்டரை மல்டிபிள் பண்ணுங்க. ப்ளஸ் மைனஸ்க்கு மட்டும்தான் கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். இன்ட்டுக்கெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணலாம், ஒரு ஸ்டெப்பாக கேன்சல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நியூமரேட்டரை மல்டிபிள் பண்ணிக்கலாம், அப்படி டினாமினேட்டரை மல்டிபிள் பண்ணிக்கலாம். சரி, இரண்டையும் மல்டிபிள் பண்ணிங்க, என்ன வரும்? 5 8s are 40. மைனஸ் இருக்குது, அப்படி எழுதுங்க. 7 9s are 63. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டேபிள். இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது. ஸோ திஸ் ஆல்சோ ரேஷனல் நம்பர், இஸ் இன் ரேஷனல் நம்பர். ஓகேவா? இப்போ இது க்ளோசர் ப்ராப்பர்ட்டி ஒரு கண்டுபிடிச்ச ஆன்சர் நமக்கு ரேஷனல் நம்பர் வந்துருச்சு. ஸோ இது என்னது, இது வெரிஃபை ஆயிடுச்சு. இப்போ கிளியராக புரிஞ்சிருச்சா? ஓகே, நம்ம லாஸ்ட்ல என்ன பண்ணணும், வெரிஃபை ஆயிடுச்சுன்னு ரைட் பண்ணணும். ஸோ ஹென்ஸ் வெரிஃபைன்னு ரைட் பண்ணுங்க. ஓகே, இப்போ கிளியராக புரிஞ்சிச்சு. திரும்ப ஒருக்கா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், லிசன் பண்ணுங்க. அதாவது க்ளோசர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷன் அண்டு மல்டிப்ளிகேஷனை வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. சரியா? க்ளோசர் ப்ராப்பர்ட்டின்னு ஆல்ரெடி தெரியும், a + b நெக்ஸ்ட் a × b. ரெண்டுக்குமே ஆன்சர் கண்டுபிடிக்கிறப்ப அதுக்கு நம்ம ரேஷனல் நம்பரில் வரணும். ஓகேவா? a ஃபர்ஸ்ட் நம்பர், b செகண்ட் நம்பர் எடுத்துக்கிறோம். ப்ளஸ் ஆட் பண்ணுறப்ப கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம், இல்லைன்னா எல்சிஎம் எடுத்துக்கலாம். கிராஸ்னால் 5 9s ரைட் பண்ணியிருக்கேன், 8 7s ரைட் பண்ணியிருக்கேன். டிஃப்ரெண்ட் சைனாக இருக்கனால நான் மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சைன் பண்ணியிருக்கேன். இப்போ 11/63ங்கிறது ரேஷனல் நம்பரில் வந்துருச்சு. சரி, மல்டிப்ளிகேஷன் பண்ணுறப்ப அதே மாதிரி தான், மேலே நியூமரேட்டரை மல்டிபிள் பண்ணுங்க, டினாமினேட்டரை மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ -45/63. திஸ் ஆல்சோ ரேஷனல் நம்பர். லாஸ்ட் ரெண்டுமே என்ன பண்ணிட்டோம்,
ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ ஹென்ஸ் வெரிஃபைன்னு மட்டும் ரைட் பண்ணுங்க. இந்த சம் கிளியராக புரிஞ்சிருச்சா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம்.